வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. ஒவ்வொரு நாடும் தனக்கே உரிய தற்காப்பு வைத்துள்ளது. குறிப்பாக இந்தியாவில் சிலம்பம், வர்மம். வணக்கம் நேயர்களே, பார்க்கிறது தற்காப்பு கலை. இந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாடும் தனக்கே உள்ள பாரம்பரியமிக்க தற்காப்பு கலை வைத்துள்ளது. குறிப்பாக இந்தியாவில் சிலம்பம், வர்மம், களரி, மல்யுத்தம் என்று கூறலாம். ஜப்பானில் கராத்தே, கோபுடோ, ஜூடோ, கெண்டோ, ஐக்கிடோ, நாகினத்தா, சூமோ என்று கூறலாம். பிரேசில் கொப்பேரா, பர்மாவில் பேண்டோ, ரஷ்யாவில் சாம்போ என்று பல உள்ளது பாரம்பரியமிக்க தற்காப்பு கலைகள். ஆனால் அனைத்தும் நம் இரு கை காலை பயன்படுத்தி செய்யும் கலைகள் தான். இந்த கலைகளிலேயே தடுத்து உதைக்கும் குத்தும் கலை உள்ளது, தடுத்து பிடிபோடும் கலை உள்ளது, தடுத்து தூக்கி எறியும் கலை உள்ளது, ஒரு கருவி வைத்து செய்யும் தற்காப்பு கலை உள்ளது. இது அனைத்துமே நாம் செய்வது கை காலை பயன்படுத்தான். அந்த வகையில் கராத்தே, ஜப்பானில் உள்ள ஒக்கினாவாத்தில் பிறந்த ஒரு கலைதான் கராத்தே. கராத்தே கலை பிறப்பதற்கு அடிப்படை கோபுடோ. காரணம், ஒக்கினாவா தீவில் மக்கள் கோபுடோ கலையை பயிற்சி பெறும் பொழுது, அந்த ஒக்கினாவா தீவு ஜப்பானுடைய ஆளுமைக்கு வரும் பொழுது ஜப்பான் மன்னரால் கோபுடோக்கு தடை விதிக்கப்பட்டது. அப்போ அவர்களுக்கு ஆயுதமின்றி செய்யும் ஒரு கலை உருவானது. அதுதான் ஒக்கினாவா தீவு, அதுதான் கராத்தே. பின்பு அந்த தடை நீக்கப்பட்டது. இன்று கராத்தேவும் கோபுடோவும் ஒக்கினாவா தீவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க அனைவரும் பயிற்சி பெறுகிறார்கள். சரி, பார்க்க இருப்பது கராத்தே வரும் மொரோட்டோ இக்கே உத்தி. அதாவது ஒரே சமயத்தில் இரு கையை பயன்படுத்தி நாம் செய்யும் தடுப்பு தான் மொரோட்டோ இக்கே உத்தியை பாருங்கள். நேயர்களே, பார்க்க இருப்பது மொரோட்டோ இக்கே என்று கூறப்படும் இரு கையை வைத்து செய்யும் தடுப்பு முறை தான் ஒரே சமயத்தில். கராத்தே என்பது கராத்தே வெறும் கை என்று பொருள். அதாவது நம்முடைய கை கால் நம் ஆயுதங்களை, குறிப்பாக கையில் உள்ள ஒவ்வொரு பெரும் ஆயுதம்தான். குறிப்பாக விரல்மனை குத்து நுக்கத்தே என்று கூறுகிறோம். அதே போல ஒரு முனை குத்து இப்பான் நுக்கத்தே, இருவல் குத்து நீஹான் நுக்கத்தே, விரலை குவித்து குத்தும் குத்து ஷீசுக்கி. அதே போல ஷூட்டோ என்று கூறுவோம், ஹைட்டோ என்று கூறுவோம், கோக்கோனுக்கே கூறுவோம். அதே போல ஷோத்தை தாக்கவும் செய்ய முடியும், நாம் தடுக்கவும் முடியும். குறிப்பாக செங்குட் இச்சே சைக்கிள் உடாயக்கே என்று கூறப்படும் இந்த தடுக்கிறோம். அதே போல செங்குட் வாங்க கோக்கோனுக்கு சோத்தைக்கு செகண்ட் உடாயுக்கு கோக்கனுக்கு சோத்தைக்கு. அதாவது இது தாக்கும் பொழுது இந்த பக்கவாட்டு பகுதி செகண்ட் உடாயுக்கு, சோத்தைக்கு, கோக்கனுக்கு என்று பல மூன்று தடுப்புகள். இதே சமயம் எதிரி இருக்கையில் குத்தும் பொழுது நாம் எவ்வாறு தடுக்க முடியும் என்று பார்த்தால் அதன் பெயர் மாவாசுக்கு. அதாவது அமர்ந்த நிலையில் இரு கைகளுக்கும் கொண்டு ஒரே சமயத்தில் மேல் தடுப்பு கீழ் தடுப்பு அடுத்து கையை சுழற்றி தாக்கலாம் எதிரி. ஒரே சமயத்தில் மேல் பக்க கீழ்ப்பக்க தடுப்பு, தடுத்த உடனே சுழற்றி தாக்க முடியும். இதன் பெயர் மாவாசுக்கு என்று கூறுகிறோம். ஒரே சமயத்தில் செய்யும் ஒரு தடுப்பு. அதாவது எதிரி தாக்கும் பொழுது தடுக்கிறோம், ஒரே சமயத்தில் சுழட்டுகிறோம், தாக்குகிறோம்.
இதற்கு மாற்று உண்டு, அதான் புதிய உத்தி. என்னவென்றால் ஷோத்தோயிக்கே, மாவாஸ்ரீக்கு மாற்று ஷோத்தோயிக்கே என்று கூறப்படுகிறது. உங்களுடைய உள்ளங்கையின் கீழ்ப்பகுதியை நாம் தடுக்கும் ஒரு தடுப்பு தான். ஐ சங்கட்சு ஐ இச்சே ஷோத்தோயிக்கே, ஐ ஷோத்தோயிக்கே. அடுத்த கணமே இதுவும் தாக்கலாம். அவனுடைய மர்ம உறுப்பிலும் முகத்து போயிடும். மறுபடியும் பாருங்கள். ஹை செங்கட்சு தாக்கும் பொழுது ஷோத்தோய்க்கு உங்களுடைய உள்ளங்கையின் கீழ்ப்பகுதியை தடுக்கிறோம். அடுத்த கணமே நாம் எதிரியை நாம் விடுபோட முடியும், தாக்க முடியும். பயிற்சியை பாருங்கள். செங்கட்சு ஐ என்னன்னாக்கா, எதிரி தாக்கும் போது ஒரே சமயத்தில் நம்ம செய்த புத்தி மாவாசைக்கு ஐ தடுக்கலாம். பார்த்தது புதிய புத்தி என்னவென்றால் ஷோத்தோயிக்கவே செய்ய போகிறோம். அதாவது மொரட்ட ஷோத்தோயிக்கு தடுத்து தாக்குகிறோம். ஐ ஐ ஐ ஷோத்தோயிக்கு ஃபுல் பேக் பண்ணுங்க. தாக்கும் பொழுது ஷோத்தோயிக்கு கணமே வாங்க. இந்த தடுப்பு மூலம் நீங்கள் எதிரியை பிடிபோட்டு தாக்க முடியும். மர்ம உறுப்பிலும் முகத்திலும் எதிரினுடைய பிடி உங்கள் கையில். இது ஒரு அரிய உதிதான். மொரட்டோ ஷோத்தோய்க்கு என்று கூறப்படும் ஒரு கராத்தே தடுப்பு முறையே. ஐ ஐ ஐ தடுப்பு வேகமாக வரணும். கட்டை வரலாம் பிரிக்கக்கூடாது. தடுக்கும் பொழுது மறுபடியும் செங்குத்து வாங்க. நீங்கள் ஐ ஐ தாக்கும்போது தடுக்கணும். கட்டை வரல விடுறீங்க. மறுபடியும் ஐ வேகம் அவசியம். நீங்கள் அப்படி இல்லைங்க. ஐ விடுங்க வெளில. ஐ மாவாஸ் போடுங்க. அதாவது கவனிங்க மட்டும். தாக்கும் பொழுது தடுத்தீங்க இல்லையா, அடுத்த கணமே கை இப்படி வரணும், கீழே வரணும். கீழே ஐ வாங்க. ஏச்சு ஐ மேலே கீழே இல்லை, மேலே கீழே வரணும். மேலே கீழே ஐ போடுங்கம்மா அப்படியே. ஐ ஓகே. அதாவது நீங்களே இந்த புத்தி பார்ப்பதற்கு கடினமாக இருப்பினும் செய்வது எளிமைதான். பயிற்சி பெற வேண்டும். மறுபடியும் பாருங்கள். புத்தியை தாக்கும் பொழுது தடுத்தலே, அதாவது உள்ளங்கையின் கீழ்ப்பகுதி. இந்த கணமே பிரிவுங்கள், முறுங்கள் தாக்கலாம். இது நாம் எவ்வாறு உள்ளங்கையை பயன்படுத்துவது தடுப்பதற்கு இதை பேர் ஷோத்தே என்று கூறுகிறோம். மொரட்டோ ஷோத்தோய்க்கு மாவாஸ் தாக்குகிறோம். மர்ம உறுப்பிலும் முகத்திலும். பயிற்சி மட்டுமே. நீங்கள் புத்தியை பார்த்தீர்கள். இதில் ஆண் பெண் பேதமில்லை. பெண்கள் எளிதாக செய்ய முடியும், வெறும் கை காலை பயன்படுத்தி. ஆனால் அதற்கு முறையான கராத்தே பயிற்சியும் அது உடனே உடற்பயிற்சியும் மிக அவசியம். இவை இரண்டும் உங்களுக்கு சோம்பலை அகற்றும், சுறுசுறுப்பை கொடுக்கும், பயத்தை அகற்றும், தைரியம் கொடுக்கும், தன்னம்பிக்கையை வளர்க்கும், எதையும் செய்யக்கூடிய துணிவு பிறக்கும். ஆக இது போன்ற உதவிகள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் முறையாக பயிற்சி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் சரியான பள்ளியை தேர்வு செய்ய வேண்டும். அதுதான் காப்பாற்ற உங்களை ஆபத்து காலகட்டத்தில்.